அடுத்து திடீரென்று பார்த்தால் அவைக்குள்ளே ஒரு 50-60 பேர் வழக்கம் போல் உள்ளே நுழைந்து பெண் உறுப்பினர்கள் குரல் எழுப்பி கொண்டிருந்தவர்களை உள்ளே விடாமல், நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், எனக்கு தெரிந்து இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் என்பவருடைய மேல் கை கூட பட்டுவிடக்கூடாது என்று காவலர்கள் கண்ணியமாக நடந்து கொண்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் உறுப்பினர்களை அங்கே இருக்கின்ற அந்த காவலர்கள், ஆண் பெண் காவலர்கள், ஏதோ சாலையிலே நடைபெறுகிற மல்லுக்கட்டை போல, சாலையிலே போராட்டம் நடத்துகிறவர்களை குண்டுக்கட்டாக இழுத்துச் செல்வதை போல அவமானப்படுத்தியது, அவர்களை அந்த இடத்திலே நடத்திய முறை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. நாங்கள் இது குறித்து குரல் எழுப்பியது மட்டுமல்ல, கவலையும் தெரிவிக்கிறோம். நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது, எதிர்கட்சியினர் என்பவர்கள் யாராக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி எங்கள் வரிசையில் இருந்தபோது இதே காரியத்தை இன்னும் வேகமாக செய்திருக்கிறார்கள். தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற பெறாத போது அவர்கள் எதிர்த்து குரல் எழுப்புவது, அவைக்கு சில நேரங்களில் அது இடையூறாக இருக்கிற போது ஒத்தி வைப்பது என்பதெல்லாம் தொடர்ந்து நடைபெறுவது இது ஜனநாயக நாட்டின் இயல்பான ஒன்று. ஆனால் இப்படி காவலர்கள் உள்ளே அணிவகுத்து வருவது, அங்கே இருக்கிற உறுப்பினர்களை மல்லுக்கட்டி வெளியே நிறுத்துவது, நாங்கள் போகிற பாதையை தடை செய்வது என்பதெல்லாம் எங்கள் உரிமையை தடுக்கிற, பறிக்கிற, மீறுகின்ற ஒரு செயலாகும். நான் பேசுகிற போது கூட சொன்னேன், பகத்சிங் நாடாளுமன்றத்திலே குண்டு வீசியதற்கு அடுத்த நாள் காவலர்கள் அதிகமாக உள்ளே அணிவகுத்து வந்தபோது, அப்போது அவையின் தலைவராக இருந்த விட்டல்பாய் பட்டேல் என்பவர், சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சகோதரர், இந்த காவலர்களை யார் உள்ளே அனுப்பியது, என்னுடைய அனுமதி பெறாமல் எப்படி உள்ளே வந்தார்கள் என்று கேட்டுவிட்டு உள்துறை அமைச்சரை பார்த்து, நீங்கள் உடனே அவர்களை வெளியேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் உங்களை வெளியேற்றுவேன் என்று வரலாற்று ஆதாரம் இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு இவர்களை உள்ளே அழைத்தது யார், உள்ளே அனுமதித்தது யார் எங்களுக்கு தெரிய வேண்டும். வருகின்றவர்கள் எங்களை இப்படி அவமான குறைவாக நடத்துகிறார்கள் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தோம். ஆளுங்கட்சி வேடிக்கை பார்த்தது. அவைத்தலைவர் தன்னுடைய பாணியிலேயே நடந்து கொண்டிருந்தார். நாங்கள் குரல் எழுப்பினோம், தொடர்ந்து குரல் எழுப்பினோம். அது கூச்சலாக கருதப்பட்டது, வெளியே வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டது. ஜனநாயகத்தை காக்க ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காக எதிர்கட்சியினர் தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் வெளியிலே எங்களுக்கு சூட்டப்படுகிற பெயர் இடையூறு விளைவிக்கிறோம், ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கிறோம் என்று. இது முற்றிலும் தவறான ஒன்று. நியாயத்திற்காகவும் நேர்மைக்காகவும் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதிக்கப்படக்கூடிய தேர்தல் முறையை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தவறான முடிவை எடுத்து செயல்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் நாங்கள் எழுப்புகின்ற உரிமை போரே தவிர இது எந்த வகையிலும் அவைக்கு குந்தகம் விளைவிப்பது அல்ல. விவாதம் நடத்த வேண்டும் என்று சொல்வது ஜனநாயக நடைமுறைக்கு மாறானதும் அல்ல. எனவே இப்படிப்பட்ட செய்திகள், தகவல்கள் ஆளுங்கட்சி திட்டமிட்டு பரப்புவது, நாங்கள் நியாயம் கேட்கிறோம், மக்களுக்கும் அதைத்தான் எடுத்து சொல்கிறோம். எங்களுக்கு உங்களை தவிர, இதுபோல காட்சி ஊடகங்களையும் அச்சு ஊடகங்களை தவிர வேறு வழி இல்லை. நாடாளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிப்பதற்கான நேரம் குறைவாக தரப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்படுவதில்லை. வேறு வழி இல்லாமல் வந்து மக்களிடம் முறையிடுவதற்கு இதுதான் வழி என்ற முறையில் உங்களிடம் நாங்கள் சொல்கிறோம் நடந்ததை. அன்னைக்கு நடந்த சபாநாயகர் காவலர்கள் உள்ள வந்தாங்க, சபாநாயகர் வந்து உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு ஏன் வந்து காவலர்கள் வந்தாங்க அப்படின்னு தைரியமா கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஓம் பிர்லாவும், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவும், மாநிலங்களவை நடத்தி கொண்டிருக்கின்ற துணைத் தலைவரும் ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? ஏன் அவங்களுக்கு தைரியம்? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். நாங்களும் அதைத்தான் கேட்கிறோம். அவர்களை உள்ளே அழைத்தது யார், உள்ளே வர அனுமதித்தது யார்? அவர்கள் தான் அனுமதித்தார்கள் என்றால் ஏன் அனுமதித்தார்கள்? அந்த அளவிற்கு அங்கே என்ன நடந்தது? உறுப்பினர்கள் நாங்கள் எந்த வகையிலும் தவறான முறையில் நடந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. யாரையும் தாக்குதல் நடத்துவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் எங்களுக்கு இல்லை. குரல் எழுப்புவதும் அந்த இடத்திலே உரிமைக்காக உயர்த்தி நாங்கள் பேசுவதும் எந்த வகையிலும் தவறான செயல் அல்ல. அதற்கு இப்படி அச்சுறுத்துவதை போல காவலர்களை கொண்டு வந்து நிறுத்தி மிரட்டுவது என்பது யாருடைய அனுமதியின் பேரில் என்ற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டியது அவர்கள் தான். மத்திய பாதுகாப்பு படையை பொறுத்தவரை ஒரு இடத்துல வந்து 2 கோஷ்டிகளுக்கு இடையே தகராறு நடக்கும், கொலை நடக்கும், பயங்கர தகராறு நடக்கிற இடங்கள்ல மட்டும்தான் மத்திய பாதுகாப்பு படை என்பது நிறுத்தப்படுவது வழக்கம். நாடாளுமன்ற வழக்கத்துக்கு உள்ளேயே மரபுகளை மீறி செயல்படுவதற்கு என்ன காரணம்? உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே தான் வந்து சிஎஸ்எஃப் இருக்கு. ஒருவேளை நாடாளுமன்ற கட்டடமும் வந்து சபாநாயகர், துணைத் தலைவருக்கு மாறாக உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இதற்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம். சிஐஎஸ்எஃப் என்பது ஒரு பெரிய கலவரம் நடக்கிற இடத்துல மட்டுமல்ல, விமான நிலையங்கள் கூட அவர்கள் தான் இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பல வகையில வரிசையில் வரக்கூடியவர் அவர்கள். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு நாங்கள் வந்ததற்கு பின்னால்
முற்றிலுமாக அங்கு இருந்த எஸ்பி டிஎஸ்பி ரேங்க் என்ற அளவில் இருந்த பாதுகாவலர்கள் சத்தமில்லாமல் வெளியேற்றப்பட்டு அவர்கள் யூனிஃபார்ம் இல்லாத சாதாரணமான மனிதர்களாக அனெக்ஸிலே வலம் வருவதை பார்க்கிறோம். சிஐஎஸ்எஃப் எப்பொழுது உள்ளே நுழைந்தது, யாருடைய அனுமதியின் பேரில் நுழைந்தது, அரசாங்கம் என்பதே நாடாளுமன்றத்திற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டது என்கிற போது அரசாங்கத்தின் ஒரு கூறாகிய ஒரு அங்கமாகிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிற ஒரு படை உள்ளே நுழைந்தது என்ன என்ற கேள்வி பலகாலமாக எழுப்புகிறோம். இதுவரை விடை கிடைக்கவில்லை. வெளியே உலவி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மார்ஷல் உடையிலே உள்ளே நுழைகிறார்கள். இன்னும் என்னவெல்லாமோ நடக்கும். இந்தியா எங்கே போய் கொண்டிருக்கிறது? போராட்டங்களை ஒடுக்கும் சிஐஎஸ்எஃப் கொண்ட போலீசாரை வைத்து ஒடுக்கும் அரசு எம்பிக்களையும் இது போன்ற போலீசாரை வைத்து ஏன் அடக்குமுறைக்கு கையாளுகிறது? இந்த கேள்வியைத்தான் நாங்களும் கேட்கிறோம். அதைத்தான் நான் உச்சமாக சொன்னேன். இந்தியா எங்கே போகிறது? இந்த நாட்டின் ஜனநாயகம், பாராளுமன்ற ஜனநாயகம் பெரிய கேள்விக்குறியோடு தொங்கிக் கொண்டு நிற்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.